வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. மானம் அதிகாரம் பார்க்க போகிறோம். பொருட்பாலில் குடிமை அதிகாரத்திற்கு பிறகு வரக்கூடிய அதிகாரம் மானம். குடிமை அப்படின்னா குடிப்பிறப்பு. குடிப்பிறப்புனா நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம். அதுக்கு அடுத்த அதிகாரமாக மானத்தை வச்சிருக்கார். மானம்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது ஹானர், பெருமை, எது தகுதியான விஷயம் அதை செய்வது. அது அந்த தகுதியிலிருந்து இழக்கும் பொழுது, முறை தவறிய செயல்களை செய்துவிடும் பொழுது ஒருவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப ஒரு 10 குறள்களில் ரொம்ப மைல்டாக ஆரம்பித்து ரொம்ப ஹை வரைக்கும் வள்ளுவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய குறள் அதிகாரத்தில் ஒன்று இது. இந்த அதிகாரத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். இன்றியமையா சிறப்பின ஆயினும், இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அச்சீவ்மெண்ட். இதை நீ தப்பவே விட நீ கட்டாயமாக செய்து தீர வேண்டிய ஒரு வேலை. அப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும், அதற்கு உனக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கும் என்றாலும், உன் வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் என்றாலும் குன்று வருப விடல். நீ உன்னுடைய தரத்திலிருந்து கீழ் இறங்கி தான் அதை செய்யணும் என்றால், உன்னுடைய குடிப்பிறப்பில் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் செய்யாத ஒரு செயலை செய்துதான் அந்த பெருமையை நீ அடைய வேண்டும் என்றால் அதை செய்யாமல் விடுபவதே நல்லதுன்னு சொல்கிறேன். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். உன்னுடைய தகுதியிலிருந்து உன்னை எது குறைத்து விடுமோ அதை செய்யாது வருவது விடல். வெறும் பொருள் சேர்ப்பதோ ஒரு உலகியல் வெற்றியை அடைவதோ, நீ உன்னுடைய தரத்திலிருந்து ஒரு விஷயத்தில் கீழே இறங்கி தான் நீ அடையணும் என்றால் அதை அடைவதை விட அதை விடுவது மேல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ அதுவும் இது ஒரு ஏன் இந்த நற்குடி பிறந்தாருக்கு இது சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஒருவன் குடிப்பிறப்பு இல்லாதவன், அதாவது நல்ல குடும்பத்தில் பிறக்காத ஒருவன், அவனுக்கு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். ஆனால் ஒரு நற்குடி பிறந்த ஒருவன், நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன், அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் சரியான விஷயங்களை சொல்லி அவனை வளர்த்திருப்பார்கள் என்றால், அவன் தன்னுடைய தரம் தாழ்ந்து ஒரு இலக்கை நோக்கி செல்ல முயற்சி செய்யவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுது இந்த விஷயத்தை வள்ளுவம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதிகாரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறளை இன்னொரு தடவை பார்க்கலாம். இன்றியமையா சிறப்பின ஆயினும், இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். சிந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.